எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நடப்பாண்டில் சாலைகள், பாலங்கள் மற்றும் பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட 800 கோடி ரூபாய் நிதியுடன் சேர்த்து மொத்தம் 1475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் தங்கள் கிராமங்களிலேயே பல்வேறு அரசு சேவைகளான பிறப்பு இறப்புச் சான்றிதழ்கள், வருமானச் சான்றிதழ்கள், முதியோர் ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு வகையான சமூக பாதுகாப்பு உதவிகள் ஆகியவற்றை விரைந்து பெறும் வகையில் 661 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3890 கிராம ஊராட்சிகளில் சேவை மையங்கள், ஊரக பகுதிகளில் சுமார் 8 லட்சம் தெருவிளக்குகள் LED விளக்குகளாக 300 கோடி ரூபாய் செலவில் மாற்றிட நடவடிக்கை, கிராமப்புற தெருக்களை 120 கோடி ரூபாய் செலவில் சிமெண்ட் பேவர் பிளாக் கொண்ட தெருக்களாக மாற்றுவது, 2000 கிராம ஊராட்சிகளில் தூய்மை காவலர்களை கொண்டு செயல்படுத்தப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம், மாநகராட்சிகள், சிறப்பு நிலை நகராட்சிகள், மாவட்ட தலைநகரங்கள் ஆகியவற்றின் அருகில் உள்ள கிராம ஊராட்சிகள் மற்றும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கிராம ஊராட்சிகளுக்கு 300 கோடி ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்படுவது, 30,000 இளைஞர்களுக்கு 30 கோடி ரூபாய் செலவில் திறன் வளர்ப்பு பயிற்சிகளின் வாயிலாக நிலையான வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது, சாலைகளின் இருமருங்கிலும் 47 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் மரக்கன்றுகள் நடப்பட்டு ஊரக பகுதிகளை பசுமை மயமாக்குவது, தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்கள் மூலம் 1,14,000 இல்ல தோட்டங்களில் மரங்கள் நடும் பணிகள் மேற்கொள்வது, சமூக திரட்டு மற்றும் சமுதாய நிறுவன மேம்பாடு, திறன் வளர்ப்பு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புடன் கூடிய தொழிற்பயிற்சிகள் மற்றும் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் ஆகிய செயல்பாடுகள் 178 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுவது, சுய உதவிக்குழுக்களின் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 700 ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மூலம் சிறு கடன்கள் வழங்குவதற்காக 58 கோடி ரூபாயினை அமுத சுரபி நிதியாக புதுவாழ்வு திட்டத்தின் மூலம் வழங்குவது, கிராமப்புறங்களில் ஒரே தொழிலை மேற்கொள்ளும் சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவைப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட குழுவிற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 1500 ஒத்த தொழில் குழுக்களுக்கு 15 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குவது, கிராமப்புறங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவுற்றோர் சிறுதொழில் செய்து வருவாய் ஈட்டி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு வட்டியில்லா கடனளிக்கும் வகையில் 600 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் 12 கோடி ரூபாய் புதுவாழ்வு திட்டத்தின் மூலம் வழங்குவது, சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக இல்லாத ஆதரவற்றோர், ஏழைகள் மற்றும் நலிவுற்றோர்களை கொண்டு 10,000 சுய உதவிக்குழுக்கள் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் அமைக்கப்படுவது, மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்யும் வகையில் நடப்பாண்டிலும் சுய உதவி குழுக்களுக்கு 6,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்குவது உள்ளிட்ட புதிய திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்புகள் குறித்த பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. சாலைகள், பாலங்கள் மற்றும் பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட 800 கோடி ரூபாய் நிதியுடன் சேர்த்து நடப்பாண்டில் மொத்தம் 1475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் தங்கள் கிராமங்களிலேயே பல்வேறு அரசு சேவைகளான பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள், வருமான சான்றிதழ்கள், முதியோர் ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு வகையான சமூக பாதுகாப்பு உதவிகள் ஆகியவற்றை விரைந்து பெறும் வகையில் 2015-16 நிதியாண்டில் 661 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3890 கிராம ஊராட்சிகளில் சேவை மையங்கள், ஊரக பகுதிகளில் சுமார் 8 லட்சம் தெருவிளக்குகள் LED விளக்குகளாக 300 கோடி ரூபாய் செலவில் மாற்றிட நடவடிக்கை என்பன உள்ளிட்ட புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் வெளியிட்டாங்க. இந்த பகுதியை பார்க்கலாம். ஊர் செழித்தால் நாடு செழிக்கும் என்பதற்கேற்ப ஊராட்சிகளில் வாழும் மக்கள் நலன் கருதி நகரங்களில் கிடைக்கப்பெறும் அடிப்படை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை கிராமங்களிலும் எனது தலைமையிலான அரசு ஏற்படுத்தி வருகிறது. ஊரக சாலைகளை மேம்படுத்துதல், வீட்டு வசதியினை அளித்தல், தூய்மையான சுற்றுப்புறம் மற்றும் சுகாதாரத்தை பேணுதல், ஊரக மக்களுக்கு வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துதல்
போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டில் ஊரக பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் பின்வரும் திட்டங்களை அறிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1. ஊரக சாலைகள் சமூக பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதிலும் வறுமையை ஒழிப்பதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. இதனை கருத்திற்கொண்டு தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் 2015-16 ஆண்டு 4000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் மேம்பாட்டிற்கு 800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஊரக சாலைகள் மேம்பாட்டிற்காக நபார்டு திட்டத்தின் கீழ் 41 பாலங்கள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுத்துக் கொள்ளப்படும். மேலும் ஊரக சாலைகள் பராமரிப்பிற்காக 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊரக பகுதிகளில் பல்வேறு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் சாலைகள், பாலங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள், கிராம ஊராட்சி அலுவலக கட்டிடங்கள் போன்ற பல்வேறு பணிகள் 375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாநில உட்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் நிதியின் கீழ் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள், பாலங்கள் மற்றும் இதர அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மொத்தம் சாலைகள், பாலங்கள் மற்றும் பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட 800 கோடி ரூபாய் நிதியுடன் சேர்த்து நடப்பாண்டில் மொத்தம் 1475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு, கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் தங்கள் கிராமங்களிலேயே பல்வேறு அரசு சேவைகளான பிறப்பு, இறப்பு சான்றிதழ்கள், வருமானச் சான்றிதழ்கள், முதியோர் ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு வகையான சமூக பாதுகாப்பு உதவிகள் ஆகியவற்றை விரைந்து பெறும் வகையில் மின்னணு சேவையை அறிமுகப்படுத்த எனது தலைமையிலான அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கென 2015-16 நிதியாண்டில் 3890 கிராம ஊராட்சிகளில் சேவை மையங்கள் 661 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்று, ஊரக பகுதிகளில் தற்போது பயன்பாட்டில் உள்ள தெரு விளக்குகளின் மின் கட்டண செலவு மற்றும் பராமரிப்பு செலவினம் அதிகமாக உள்ளதை கருத்தில் கொண்டும் பசுமை தொழில்நுட்பத்தினை ஊக்குவித்திடும் பொருட்டும் நடப்பாண்டில் ஊரக பகுதிகளில் சுமார் 8 லட்சம் தெரு விளக்குகள் LED விளக்குகளாக 300 கோடி ரூபாய் செலவில் மாற்றிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பாண்டில் 400 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற தெருக்களை 120 கோடி ரூபாய் செலவில் சிமெண்ட் பேவர் பிளாக் கொண்ட தெருக்களாக மாற்றுவது, 2000 கிராம ஊராட்சிகளில் தூய்மை காவலர்களை கொண்டு செயல்படுத்தப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம், மாநகராட்சிகள், சிறப்பு நிலை நகராட்சிகள், மாவட்ட தலைநகரங்கள் ஆகியவற்றின் அருகிலுள்ள கிராம ஊராட்சிகள் மற்றும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கிராம ஊராட்சிகளுக்கு 300 கோடி ரூபாய் செலவில் விரிவுபடுத்துவது, 30,000 இளைஞர்களுக்கு புதுவாழ்வு திட்ட கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள் மூலமாக 30 கோடி ரூபாய் செலவில் திறன் வளர்ப்பு பயிற்சிகளின் வாயிலாக நிலையான வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது,
2000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளின் இருமருங்கிலும் 47 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் மரக்கன்றுகள் நடப்பட்டு ஊரகப் பகுதிகளை பசுமை மயமாக்குவது உள்ளிட்ட புதிய திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். 4. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் குக்கிராமங்களை வளர்ச்சி அலகாக கொண்டு ஒவ்வொரு குக்கிராமத்திலும் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யும் நோக்கோடு தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் என்னும் தாய் திட்டத்தினை எனது தலைமையிலான அரசு 2011-12 முதல் செயல்படுத்தி வருகிறது. தாய் மற்றும் இதர திட்டங்களின் கீழ் கிராமங்களில் உள்ள தெருக்கள் சிமெண்ட் பேவர் பிளாக் கொண்டு மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சிமெண்ட் பேவர் பிளாக் கொண்டு அமைக்கப்படும் தெருக்கள் எழிலாக இருப்பதுடன் நிலத்தடி நீர் செறிவூட்டவும் பயன்படும். 2015-16 ஆண்டில் 400 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற தெருக்கள் 120 கோடி ரூபாய் செலவில் சிமெண்ட் பேவர் பிளாக் கொண்ட தெருக்களாக மாற்றப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 5. நகர பகுதிகளின் அருகில் உள்ள கிராம ஊராட்சிகளில் உருவாகும் குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளாக பிரித்து முறையாக அப்புறப்படுத்துதல் மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது. கிராமங்கள் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எனது அரசு தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருகிறது. கிராம ஊராட்சிகளில் கழிவுப் பொருட்களை சேகரித்தல், மக்கும் மற்றும் மக்காத குப்பை என பிரித்தெடுத்து பாதுகாப்பான முறையில் அகற்றுதல் ஆகியவற்றை மேற்கொள்ளும் வகையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டுடன் எனது அரசால் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 2000 கிராம ஊராட்சிகளில் தூய்மை காவலர்களை கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் மாநகராட்சிகள், சிறப்பு நிலை நகராட்சிகள், மாவட்ட தலைநகரங்கள் ஆகியவற்றின் அருகில் உள்ள கிராம ஊராட்சிகள் மற்றும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கிராம ஊராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்பதையும் இதற்கென 300 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6. 30,000 இளைஞர்களுக்கு புதுவாழ்வு திட்ட கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள் மூலமாக 30 கோடி ரூபாய் செலவில் நடப்பாண்டில் திறன் வளர்ப்பு பயிற்சிகளின் வாயிலாக நிலையான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7. ஊரக பகுதிகளை பசுமை மயமாக்கும் வண்ணம் ஊராட்சி சாலைகள், ஊராட்சி ஒன்றிய சாலைகள், நெடுஞ்சாலைகள், பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தில் அமைக்கப்பட்ட சாலைகள் ஆகிய சாலைகளின் இரு மருங்கிலும் மரக்கன்றுகள் நடும் பணிகள் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் 2000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளின் இரு மருங்கிலும் 47 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் மரக்கன்றுகள் நடப்பட்டு ஊரக பகுதிகள் பசுமைமயமாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பாண்டில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்கள் மூலம் 1,14,000 இல்ல தோட்டங்களில் மரங்கள் நடும் பணிகள் மேற்கொள்வது, சமூக திரட்டு மற்றும் சமுதாய நிறுவன மேம்பாடு, திறன் வளர்ப்பு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புடன் கூடிய தொழிற்பயிற்சிகள் மற்றும் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் ஆகிய செயல்பாடுகள் 178 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுவது, சுய உதவிக்குழுக்களின் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 700 ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மூலம்
சிறு கடன்கள் வழங்குவதற்காக 58 கோடி ரூபாயினை அமுத சுரபி நிதியாக நடப்பாண்டில் புதுவாழ்வு திட்டத்தின் மூலம் வழங்குவது, கிராமப்புறங்களில் ஒரே தொழிலை மேற்கொள்ளும் சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவைப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட குழுவிற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 1500 ஒத்த தொழில் குழுக்களுக்கு 15 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட புதிய திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். 8. ஊரக பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையிலும் தனிநபர் இல்லத்தில் பலன் தரும் பழக்கன்றுகள் மரக்கன்றுகள் வளர்த்திட வழிவகை செய்யும் நோக்கிலும் 2015-16 ஆண்டில் 54,000 இந்திரா நினைவு குடியிருப்பு திட்ட பயனாளிகள் மற்றும் 60,000 பசுமை வீடுகள் திட்ட பயனாளிகள் என மொத்தம் 1,14,000 பயனாளிகளின் இல்லங்களில் வீட்டு தோட்டம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும். இதற்கென ஒவ்வொரு பயனாளிக்கும் 4 பழக்கன்றுகள் அல்லது மரக்கன்றுகள் வழங்கப்படும். இந்த மரக்கன்றுகளை பயனாளிகளே தங்கள் தேவைக்கேற்ப தெரிவு செய்ய வாய்ப்பளிக்கப்படும். இதற்கென மரக்கன்றுகள் பெறுவது தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்கள் மூலம் 1,14,000 இல்ல தோட்டங்களில் மரங்கள் நடும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 12 மாநகராட்சிகள் மற்றும் 28 நகராட்சிகளில் மத்திய அரசின் 75% பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எஞ்சியுள்ள 96 நகராட்சிகள் மற்றும் 528 பேரூராட்சிகளில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாநில அரசின் நிதியிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளால் செயல்படுத்தப்படுகிறது. ஊரக பகுதிகளில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தின் வாயிலாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏழை மகளிரை குடும்ப தலைவியாக கொண்ட குடும்பங்களுக்கான சிறப்பு வாழ்வாதார திட்டத்தினை நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் மூலம் ஒருங்கிணைத்து செயல்படுத்திட நான் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளேன். இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டு முதல் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சில கூறுகளான சமூக திரட்டு மற்றும் சமுதாய நிறுவன மேம்பாடு, திறன் வளர்ப்பு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புடன் கூடிய தொழிற்பயிற்சிகள் மற்றும் சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள் ஆகிய செயல்பாடுகள் தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் 178 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சுய உதவி குழுக்கள் தங்களது வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பெரும்பாலும் வங்கிக் கடனையே சார்ந்துள்ளன. மேலும் சுய உதவி குழுக்களுக்கு நுகர்வு அல்லது பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நிதி உதவி தேவைப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு எனது தலைமையிலான அரசு சுய உதவி குழுக்களின் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 700 ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மூலம் சிறு கடன்கள் வழங்குவதற்காக 58 கோடி ரூபாயினை அமுத சுரபி நிதியாக நடப்பாண்டில் தமிழ்நாடு புதுவாழ்வு திட்டத்தின் மூலம் வழங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பகுதியில் ஒரே வகை உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் சுய உதவி குழு உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஒத்த தொழில் குழு உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு தொழில் குழுவிற்கும் பொதுவான உட்கட்டமைப்பு வசதிகள், அங்காடி வசதிகள்,
மற்றும் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குவதற்காக ஊக்க நிதி வழங்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் கிராமப்புறங்களில் ஒரே தொழிலை மேற்கொள்ளும் சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவைப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட குழுவிற்கு தலா 1,00,000 ரூபாய் வீதம் 1,500 ஒத்த தொழில் குழுக்களுக்கு 15 கோடி ரூபாய் நிதி உதவி தமிழ்நாடு புதுவாழ்வு திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பாண்டில் கிராமப்புறங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவுற்றோர் சிறுதொழில் செய்து வருவாய் ஈட்டி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு வட்டியில்லா கடனளிக்கும் வகையில் 600 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு தலா 2,00,000 ரூபாய் வீதம் 12 கோடி ரூபாய் பொதுவாழ்வு திட்டத்தின் மூலம் வழங்குவது, சுய உதவிக் குழுவில் உறுப்பினராக இல்லாத ஆதரவற்றோர், ஏழைகள் மற்றும் நலிவுற்றோர்களை கொண்டு 10,000 சுய உதவிக் குழுக்கள் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் அமைக்கப்படுவது, மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்யும் வகையில் நடப்பாண்டிலும் சுய உதவி குழுக்களுக்கு 6,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்குவது உள்ளிட்ட புதிய திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். 12 கிராமப்புறங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவுற்றோர் சிறுதொழில் செய்து வருவாய் ஈட்டி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு வட்டியில்லா கடன் அளிக்கும் வகையில் 600 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு தலா 2,00,000 ரூபாய் வீதம் 12 கோடி ரூபாய் புதுவாழ்வு திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவுற்றோர் சிறிய தொழில்களை தொடங்கி வாழ்வாதாரம் பெற வழிவகுக்கும். 13 மகளிருக்கு சமூக பொருளாதார அதிகாரம் வழங்கிடவும் அதன் மூலம் வறுமை ஒழிக்கும் நோக்கத்துடன் சுய உதவி குழுக்களை எனது தலைமையிலான அரசு 1991ஆம் ஆண்டு உருவாக்கியது. ஆண்டுதோறும் புதிய சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. இதுவரை சுய உதவி குழுவில் உறுப்பினராக இல்லாத ஆதரவற்றோர், ஏழைகள் மற்றும் நலிவுற்றோர்களை கொண்டு 10,000 சுய உதவி குழுக்கள் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் இந்த ஆண்டு அமைக்கப்படும். இந்த சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்கள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும். 14 சுய உதவி குழுக்களுக்கு போதுமான கடன் உதவியை உரிய நேரத்தில் குறைந்த வட்டி விகிதத்தில் வங்கிகள் மூலம் ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக பெண்களை பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி கடன் சுமைகளிலிருந்து விடுபட வழிவகை செய்யப்படுகிறது. மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்யும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் அவர்களுக்கு 20,270 கோடி ரூபாய் கடனாக வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டிலும் சுய உதவி குழுக்களுக்கு 6,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தலைமையிலான அரசின் இந்த நடவடிக்கைகள் கிராமங்கள் மேம்படவும், கிராம மக்கள் வளம் பெறவும், மகளிர் சுய உதவி குழுக்கள் பொருளாதார வளர்ச்சி அடையவும், கிராமப்புற இளைஞர்கள் வேலை வாய்ப்பினை பெறவும் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்த பல்வேறு புதிய திட்டங்கள், அறிவிப்புகள் குறித்த விவரங்களை இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம்.
அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.